நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மற்றும் ஒரு அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூட்டணி முடிவை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி முடிவை நான் பார்த்துக் கொள்கிறேன் என மக்கள் நீதி மய்யம் செயற்குழு கூட்டத்தில் கமல்ஹாசன் பேசியிருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அக்கட்சி உறுப்பினர்களோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது கூட்டணி குறித்து நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பேசியிருக்கிறார். நாடாளுமன்ற பணிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அனைவரும் போட்டியிடும் வகையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பணிகளை மேற்கொள்ளுங்கள் என்றும் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றும் தேர்தல் பணிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்றும் அந்த கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் கமல்ஹாசன் பேசியிருக்கிறார். நாடாளுமன்ற பணிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அனைவரும் போட்டியிடும் வகையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பணிகளை மேற்கொள்ளுங்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். மேலும் கமல்ஹாசன் என்னென்னவெல்லாம் பேசியிருக்கிறார்? தொடர்ந்து இரண்டாவது நாளாக மக்கள் நீதி மய்யமுடைய கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த சூழ்நிலை தற்போது நடைபெற்றக்கூடிய செயற்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆண்டுகளாக மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய சார்பிலையும் அதே போன்று நிர்வாகிகள் தங்களுடைய பகுதிகளில் எடுத்த நடவடிக்கைகள் குறித்த ஆவணங்களை கேட்டிருந்தார். அதே போன்று பார்த்தோம்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை யார் யாரெல்லாம் தனித்து நின்றால் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்றும் அதே போன்று நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் தனித்து போட்டியிட்டாலும் கட்சி சார்பில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோமா, ஒவ்வொரு தொகுதிகளிலும் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் எந்த அளவிற்கு முடிவடைந்திருக்கிறது என்பது குறித்தான விவரங்களை கேட்டிருந்தார். இதனை தொடர்ந்துதான் மக்கள் நீதி கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் கூட்டணி குறித்தான முடிவுகளை தான் பார்த்துக் கொள்வதாகவும் கூட்டணி போட்டியிட்டாலும் சரி கூட்டணி இல்லை என்றாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருமே தொடர்ந்து தயாராக வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம்னா கூட்டணியில் இருந்தாலும் கூட ஒவ்வொரு பூத்திலும் மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் இருந்தால் மட்டுமே மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் என்பது தொடர்ந்து அதிகரிக்கும் என்றும் அதே போல மக்கள் நீதி மய்யம் கட்சியில நிர்வாகிகளாக இருந்து தொடர்ந்து செயல்படாத நிர்வாகிகளை அந்த இடத்திலிருந்து நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து கட்சியினுடைய கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமில்லாமல் 2026 ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலையும் மனதில் வைத்து அனைவருமே தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றும் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் ஒவ்வொரு பணிகளையும் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று தற்போது அவர் இந்த செயற்குழு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிர்வாகிகளும் தனியாக அழைத்தும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து அவர் பேசி வருகிறார். கட்சியின் தலைவராக நான் என்ன செய்ய வேண்டும், கட்சியின் தலைமை மேல் உள்ள குறைகளை கூறுங்கள் அப்படின்னு கமல்ஹாசன் கருத்து கேட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க. தொண்டர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவித்தார்கள்? புதுச்சேரி மாநில செயற்குழு கூட்டத்திலேயோ இதே போன்ற கேள்விகள் என்பது வைக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் தரப்புல பார்த்தீங்கன்னா நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துல மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் தொடர்ந்து மக்களை சந்திக்க அதிக முறை வர வேண்டும் என்றும் அதே போன்று புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கருத்துக்களை நேற்று அவர்கள் தெரிவித்திருந்தாங்க. தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்போதுதான் தொடங்கி இருப்பதன் காரணமாக அது குறித்தான தகவல்கள் தற்போது முழுமையாக கிடைக்கவில்லை. இருந்தாலும் கூட இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி விவரங்களை தான் பார்த்துக் கொள்வதாகவும் பணிகளை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கமல்ஹாசன் பேசியிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சந்தானம். நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.